இரண்டாவது அத்தியாயத்துல கஜேந்திர மோட்சத்தை பத்தி பார்த்தோம். இந்த மூன்றாவது அத்தியாயத்துல கஜேந்திரன் பகவான சோஸ்திரம் பண்றதும் பகவான் வந்து அதை விடுவிக்கிறதும் அப்படிங்கிறத பத்தி சொல்றார். என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஸ்ரீ சுகர் சொல்றார், அந்த கஜேந்திரன் இப்படி புத்தியால நிச்சயம் பண்ணிண்டு வேறு விஷயங்களில் இருந்து மனசை திருப்பி ஹிருதயத்துல நிறுத்தி பூர்வ ஜென்மத்துல தான் அபியசித்திருந்த மகிமை உடையதான ஒரு சோஸ்திரத்தை ஜபிக்கிறான். சேதனா சேதன ரூபமான இந்த பிரபஞ்சத்தின் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களுக்கு ஆதி காரணமானவனும் மேன்மையுடைய பிரம்மாதிகளுக்கும் மேலாக இருப்பவனும் ஷாட்குண்ய பூர்ணனுமாகிய அந்த பரமபுருஷனுக்கு நமஸ்காரம். இந்த பிரபஞ்சமெல்லாம் யாரிடத்தில் மறைகிறதோ, யாரிடமிருந்து உண்டாகிறதோ, யார் இதை படைத்து பாதுகாக்கிறாளோ, யார் இந்த பிரபஞ்சத்துக்குள்ள புகுந்துண்டு நியமித்து கொண்டு எல்லாம் தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கானோ, யார் சேதனா சேதனங்களுக்கு அந்தர்யாமியாக இருந்துட்டு சொரூபம் மாறுகின்ற அச்சேதனத்தை விட ஸ்வபாவம்ங்கிற சேதனர்களை விட வேறுபட்டவனோ, யார் தனக்கு மேற்பட்டவன் யாருமே இல்லாம சுதந்திரனா இருக்கானோ, அந்த பரமபுருஷனை நான் சரணமடைகிறேன். அந்த பரமபுருஷன் தன் சங்கல்பத்தினால தன்னிடத்தில் தானே தேவ மனுஷ்யாதி நாம ரூபங்களுக்கு இடமாக இருக்குமாறு தோற்றுவித்த இந்த பிரபஞ்சத்தை ஒரு சமயத்துல நாம ரூபங்களுக்கு இடமே இல்லாம தன்னிடத்திலே மறைத்துக் கொள்கிறான். அளவிட முடியாத ஞானத்தை உடைய அந்த பரம புருஷன் காரண தசையில சூஷ்மமாயும் காரிய தசையில ஸ்தூலமாகவும் இருக்கிற இந்த பிரபஞ்சத்தை இரண்டு தசைகளிலும் தானே சாட்சாத்கரிக்கிறான். அவன் தனக்குத்தானே காரணன். பிரகிருதியை காட்டிலும் விலட்சணனான ஜீவனை காட்டிலும் வித்தியாசமானவன். அவன் என்னை பாதுகாக்கட்டும். இரண்டு பரார்த்தங்கள் அடங்கின கல்பத்தின் முடிவுல இந்த ஜகத்தெல்லாம் காரணமான பூமி முதலிய சமஸ்த பூதங்களும் அவற்றின் காரியமான சமஸ்த லோகங்களும் அதை பாதுகாக்கின்ற பிரம்மாதிகளும் அழிந்து போகும்போது மிகவும் சூஷ்மமாகையால் அறிய முடியாததும் அளவிட முடியாததுமான தமஸ் ஒண்ணு மட்டுமே மிஞ்சி இருக்கு. அப்போ சர்வேஸ்வரன் அந்த தமசுக்கு அந்தர்யாமியாக நியமித்து கொண்டு தீய குணங்கள் எதுவும் தீண்டப்படாமல் விளங்குகின்றான். சத்துவகுணம் தலையெடுக்கப்பட்ட மகா யோகிகளும் அந்த பரமபுருஷனுடைய சுரூபத்தை அறிய மாட்டா. இனி ஒண்ணுமே தெரியாத மூட ஜந்துக்களில் யார்தான் அவன் சுரூபத்தை அறிய முடியும் அல்லது வாயால் சொல்ல முடியும்? சாதாரணமாக பல வேஷங்களை போட்டுண்டு நாடகம் ஆடுகின்றவனுடைய சுரூபத்தையே இவன் இன்னார் என்று அறிந்து கொள்ள முடிவதில்லை. அப்படி இருக்க கண்ணுக்கு புலப்படாத சர்வேஸ்வரனுடைய உண்மையை அறிவில்லாத சம்சாரிகள் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அவனுடைய வியாபாரங்களை யாருமே தெரிஞ்சுக்க முடியாது. அப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் என்னை பாதுகாக்கட்டும். முனிவர்கள் நித்யானந்த ரூபமான பரம புருஷனுடைய சுரூபத்தை சாட்சாத்கரிக்க விரும்பி பிள்ளை பெண்டிர் முதலிய விஷயங்களில் மனப்பற்றை துறந்து சாதுக்களின் குணங்கள் பலவும் அமைந்து பல வகையான பூதங்களை எல்லாம் தம்மோடு ஒத்தவைகளாக பாவிக்கும் தன்மை அடைந்து நண்பர்களாகி எவ்வித கொடுமையும் இல்லாத மற்ற ஜனங்களால் அனுஷ்டிக்க முடியாததுமான பகவத் உபாசனம் என்கின்ற விரதத்தை வனத்திற்கு சென்று அனுஷ்டிக்கிறார்கள். அந்த சர்வேஸ்வரன் என்னையும் பாதுகாக்கட்டும். அந்த புருஷனுக்கு கர்மத்தினால் விளையும் பிறவி, செயல், நாமம், ரூபம், குணம், தோஷம் இவை எதுவுமே கிடையாது. இருந்தாலும் கூட துஷ்டர்களை அழிக்கவும் சிஷ்டர்களை பாதுகாக்கவும் உரிய காலத்துல அந்த பிறவிகளை அவன் தன் சங்கல்பத்தினால் ஏத்துக்கிறான். அவன் என்னை பாதுகாக்கட்டும். அந்த பரம புருஷன் மேன்மை உடையவர்களான பிரம்மாதிகளுக்கும் பிரபுவானவன். சிருஷ்டி ஸ்திதி
சம்ஹாரம் முதலிய அவனுடைய சக்திகள் அளவிட்டு சொல்ல முடியாது. அவனுக்கு கர்மத்தினால் விளையும் உருவம் கிடையாது. அவன் தன் சங்கல்பத்தினால் பல உருவங்களை ஏற்றுக்கொள்ளும் தன்மை உடையவனாவான். அவனுடைய செயல்கள் உலகத்தின் செயல்களை விட வேறாக இருக்கும். மிக அற்புதமானது. அந்த பரமபுருஷனுக்கு என் நமஸ்காரம். அவன் ஸ்வயம் பிரகாசன். எல்லாவற்றையும் ஒரே சமயத்தில் சாட்சாத்கரிக்கும் தன்மை உடையவன். 3 லோகங்களிலும் உட்புகுந்து நியமித்து தரித்துக் கொண்டிருப்பவன். வாக்குக்கும் மனதுக்கும் சத்துவம் தலையெடுத்த சித்தத்திற்கும் எட்டாத மனதை உடையவன். எந்த விதமான பலனையும் விரும்பாமல் அனுஷ்டிக்கின்ற ஞானிகளின் நிவிருத்தி கர்மத்தால் அடையத் தகுந்தவன். மோட்சத்தை கொடுக்கும் பிரபு. துக்கம் என்பது சிறிதும் தீண்டப் பெறாத ஞானானந்த ஸ்வரூபன் அவன். பசி தாகம் முதலிய ஊர்மிகள் இல்லாதவன். சாதுக்களுக்கு மிகவும் அனுகூலமானவன். துஷ்டர்களுக்கு கொடியவன். சம்சாரிகளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஒளிந்து கொண்டிருப்பவன். சத்வாதி குணங்களுக்கு ஆதாரமானவன். ஆனாலும் அவற்றிற்கு அவன் உட்பட மாட்டான். தீய குணங்கள் எவையும் தீண்டப் பெறாதவன். பக்ஷபாதம் இல்லாதவன். ஞான கட்டியானவன். அத்தகைய சர்வேஸ்வரனுக்கு என்னுடைய நமஸ்காரம். ஜெகதீசா, நீ ஜீவாத்மாக்களை சரீரமாக உடையவன். சர்வ பிராணிகளுக்கும் பிரபு. எல்லாவற்றையும் சாட்சாத்கரிக்கும் திறமை உடையவன். சமஸ்த பிராணிகளிலும் உள்ளே புகுந்து கொண்டு அவர்களை நியமிக்கின்றவன். உனக்கு நீயே காரணனே தவிர உனக்கு மேம்பட்ட காரண வஸ்து எதுவும் இல்லையே. சமஸ்த லோகங்களுக்கும் நீயே காரணன். உனக்கு என் நமஸ்காரம். நீ சமஸ்த இந்திரியங்களையும் அவற்றின் விஷயங்களான சப்தாதிகளையும் சர்வ காலத்திலும் சாட்சாத்கரிக்கின்றாய். சம்சயம், விபரீத ஞானம், அந்நியதா ஞானம் முதலிய தர்மங்களுக்கு நீயே காரணமானவன். நிழல் போல உன்னை விட்டு பிரியாது இருக்கும் பிரகிருதி அச்சேதனமாகையால் அதற்கு இயற்கையில் பிரவிற்த்திகள் சேராது. அதனால் அவை தமக்கு காரணமான உன்னையே தான் சொல்கிறது. நீயே எல்லாவற்றையும் விளங்கச் செய்கின்றாய். நீ சாதுக்களான யோகிகளுக்கு மட்டுமே தோன்றுகிறவன். உனக்கு என்னுடைய நமஸ்காரம். நீயே சமஸ்த வஸ்துகளுக்கும் காரணமானவன். நீ அனைத்தையும் சரீரமாக உடையவன் அல்லவா? உனக்கு நீயே காரணன். வேறொரு காரணம் ஏது? நீ பிரபஞ்சமாக விரியும் பொழுது உன் சரீரமாகிய சேதனா சேதனங்களே மாறுகின்றனவே தவிர நீ மாறாமல் ஒன்றாகவே இருக்கின்றாய். உருண்டையான மண் வாயும் வயிறும் உள்ள குடமாக மாறுவது போல நீ மாறுவதே இல்லை. குடத்திற்கு மண் போல சேதனா சேதனங்களை சரீரமாக உடைய நீயே இந்த பிரபஞ்சத்திற்கு உபாதான காரணம். ஆகையால் உன்னுடைய காரணத்தன்மை அற்புதமாக இருக்கிறது. பிரவாகங்கள் எல்லாம் சமுத்திரத்தில் போய் விழுவது போல பாஞ்சராத்திரம் முதலிய ஆகமங்களும் வேதங்களும் உன்னையே முக்கியமாக சொல்கிறது. மோட்சத்தை கொடுக்கும் பிரபு நீதானே. மோட்சம் பெறுகின்றவர்களுக்கு அடையத்தகுந்த வஸ்து அதுவும் நீதான். உனக்கு என் நமஸ்காரம். சத்வாதி குணஸ்வரூபமான பிரகிருதியாகிற அரணி கட்டையில் மறைந்து இருக்கின்ற ஜீவ சமஷ்டி ஆகின்ற அக்னியை நீ சம்ஹார காலத்துல பானம் செய்கிறாய். சிருஷ்டி காலத்துல உன் சங்கல்பத்தினால் உன் சரீரமான சேதனா சேதனங்களை கொண்டு பிரபஞ்சத்தை படைக்கிறாய். நிவிருத்தி மார்க்கத்தை நடத்தி மோட்சத்தையும் தருகிறாய். உன் சொரூபம் ஞானானந்தமயமானது. அதை மனத்தினாலாவது வாக்கினாலாவது அளவிட்டு சொல்ல முடியுமா? மோட்சம் அடைந்து சாஸ்திர மரியாதைகளை கடந்த முக்தர்களுக்கு நீ தெரிகின்றாய். உனக்கு என் நமஸ்காரம். உன்னையே சரணமடைந்த என்னை போன்ற சம்சாரிகளாகின்ற பசுக்களை கர்ம பந்தமாகிய பாசத்தில் இருந்தும் நீ விடுவிக்கிறாய். நீ பிரகிருதிக்கு உட்பட்டவன் இல்லை. நீ பேரருளாளன். உன்னிடத்தில் மனப்பற்று உடையவர் சப்தாதி விஷயங்களில் விளையும் விருப்பத்தை சுலபத்தில் வென்று விடுவார்கள். உன்னை பணிகின்றவர்கள் எந்த விதத்திலும் கெடுதி அடைய மாட்டார்கள். நீ உனது அம்சமாகிய ஜீவாத்மாக்களுக்கு அந்தராத்மாவாக இருப்பதால் ஜீவாத்மாக்களாக தோன்றுகின்றாய். நீ ஷாட்குண்ய பூர்ணன்.
உன் சொரூப சோபாவங்களை அளவிட்டு சொல்ல முடியாது. உனக்கு என் நமஸ்காரம். தேகம், பிள்ளை, நண்பன், வீடு, பணம், பரிஜனங்கள் இவர்களிடத்தில் மனப்பற்று உடையவர் எவ்வளவு வருந்தினாலும் உன்னை அடைய முடியாது. நீ சப்தாதி விஷயங்களில் பற்றில்லாதவன். ராகம் முதலிய தோஷங்களால் தீண்டப்படாத மனமுடைய பெரியோர்கள் உன்னை தன் ஹிருதயங்களில் தியானிக்கிறார்கள். நீ ஞானஸ்வரூபன் அல்லவோ, எல்லோரையும் அடக்கி ஆள்பவன், ஷாட்குண்ய பூர்ணன். உனக்கு என் நமஸ்காரம். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்கின்ற புருஷார்த்தங்களை விரும்புகிறவர்கள் யாரை பணிந்து தாங்கள் விரும்பின தர்மம் முதலிய பலன்களை அடையறாளோ, யார் அவளுக்கு பல விருப்பங்களையும் கொடுத்து அழிவில்லாத தேகத்தையும் தருகிறானோ, பெரும் கருணையுடைய அந்த பரமபுருஷன் எனக்கு மோட்சத்தை கொடுக்கட்டும். ஒரு பிரயோஜனத்தையும் விரும்பாமல் பகவானை சரணமடைந்தவர்கள் மிகவும் அற்புதமான மங்களமான அவனுடைய சரித்திரங்களை பாடிக்கொண்டு அவன் குணங்களை அனுபவிப்பதால் உண்டான ஆனந்தமயமான சமுத்திரத்திலே மூழ்கி அவனிடத்தில் இருந்தும் எந்த புருஷார்த்தத்தையும் விரும்ப மாட்டார்கள். அவன் என்றுமே அழியாதவன், பரபிரம்மம் என்று சொல்லப்படுகின்றவன், பிரம்மாதிகளுக்கும் மேலானவன், கண்ணுக்கு எட்டாதவன், பக்தி யோகத்தினால் மாத்திரமே அடையத் தகுந்தவன். வெகு தூரத்தில் இருக்கும் சூஷ்ம வஸ்து போல இந்திரியங்களுக்கு விஷயமாகாதவன், சூஷ்மமான வஸ்துவை காட்டிலும் சூஷ்மமாக இருப்பவன். பக்தியை தவிர மற்ற எந்த உபாயங்களுக்கும் அவன் எட்டாதவன், வெகு தூரத்தில் இருப்பவன், தேசகால வஸ்து பரிச்சேதங்கள் இல்லாதவன், ஆதி மூலமானவன், எல்லாவற்றிற்கும் உள்ளும் புறமும் நிறைந்திருப்பவன், அவாப்த சமஸ்த காமன். நான் அந்த பரமபுருஷனை வணங்குகின்றேன். பிரம்மதேவன் முதலிய தேவதைகளும் ஜங்கமஸ்தாவர ரூபமான சமஸ்த லோகங்களும் வேதங்களும் ஆகிய இவை எல்லாவற்றையும் அந்த பரமபுருஷன் தன்னுடைய சங்கல்ப சக்தியின் கோடியில் ஒரு பாகத்தின் 10,000ல் ஓர் அம்சத்தினால் நாம ரூப விகாரங்களுக்கு இடமாக இருக்குமாறு நிர்மித்து தரித்து கொண்டு இருக்கிறான். அக்னி இடத்திலிருந்து ஜுவாலைகள் கிளம்பி அதிலேயே மறைந்து போவது போல, சூரியனிடமிருந்து கிரணங்கள் கிளம்பி அவனிடத்திலேயே மறைவது போல, புத்தி, மனம், இந்திரியங்கள், தேவ மனுஷ்யாதி சரீரங்கள் இவை அடங்கியதும் பிரகிருதியின் பரிணாமமான இந்த பிரபஞ்சமெல்லாம் அந்த பரமபுருஷனிடத்திலே தோன்றி அவனிடமே மறைந்து போகிறது. அந்த பரமபுருஷன் தேவன் அல்ல, அசுரன் அல்ல, மனுஷன் அல்ல, திரியக்கு அல்ல, ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல, மற்ற நபும்சகனும் அல்ல, எந்த வகை பிராணியும் அல்ல, குணமும் அல்ல, கர்மமும் அல்ல. அதனால் சேதன வர்க்கத்தை சேர்ந்தவனும் அல்ல, அச்சேதன வர்க்கத்திலும் சேர்ந்தவன் அல்ல. அவன் இப்படி நிஷேதிக்கப்பட்ட வஸ்துக்களை விட வேறுபட்டவன், அவைகளில் நிறைந்து அவையெல்லாம் தானாகவே இருக்கக்கூடியவன், கெட்ட குணங்கள் தீண்டப்படாதவன் என்று ஸ்ருதிகள் சொல்வதாலும் நல்ல குணங்களை நிஷேதிக்காததாலும் சமஸ்த கல்யாண குணநிதி என்று நிரூபிக்கப்பட்டவன். அத்தகைய சர்வேஸ்வரன் என்னுடைய பாபங்களை போக்கி மேன்மையுடன் விளங்கட்டும். நான் இந்த முதலையில் இருந்து விடுபட்டு பிழைக்கணும் அப்படின்னு ஆசைப்படல. உள்ளும் புறமும் மறைத்து கொண்டு அகங்காரம் அமகாரங்களை விளைவிக்கின்ற இந்த யானை ஜென்மத்தினால் எனக்கு என்ன புருஷார்த்தம் கிடைக்கப் போகிறது? பிரகிருதி சம்பந்தத்தை விளைவித்து ஆத்மஸ்வரூபத்தை மறைத்து கொண்டிருக்கின்ற கர்மத்திலிருந்து விடுபடுகின்ற மோட்சத்தை மட்டுமே நான் விரும்புகிறேன். மோட்சத்தை அடைந்தவர்கள் எத்தனை காலம் கடந்தாலும் அதிலிருந்து மீளாமல் மகானந்தத்தை அனுபவிப்பார்கள் இல்லையா? அதனால் அவன் எனக்கு அந்த மோட்சத்தையே தரட்டும். ஜகத்தை எல்லாம் படைக்கின்றவனும் ஜகத்தை சரீரமாக உடையவனும் அந்த ஜகத்தை காட்டிலும் வேறுபட்டவனும் எல்லாம் அறிந்தவனும் ஜகத்திற்கு புருஷார்த்தமாக இருப்பவனும் ஜகத்திற்குள் நுழைந்து தரித்து கொண்டிருப்பவனும் கர்மத்தினால் விளையும் பிறவி இல்லாதவனும் குணங்கள் நிறைந்தவனும் ஆகிய அந்த பரம புருஷனை
நான் மோட்சத்தை விரும்பி வணங்குகிறேன். அவன் அருளை அடைய வணக்கத்தை தவிர வேறு எந்த உபாயமும் எனக்கு தெரியல. யோகத்தினால் புண்ணிய பாப கர்மங்களை எல்லாம் தகித்த யோகிகள் யோகத்தினால் சுத்தி செய்யப்பட்ட தங்கள் ஹிருதயத்தில் அவனை சாட்சாத்கரிக்கிறா. யோகீஸ்வரனான அந்த பரமபுருஷனை அந்த சக்தி இல்லாத நான் வெறுமனே பணிகிறேன். ஜெகதீசா, சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரங்கள் என்ற 3 வகையான உன் சக்திகளின் வேகத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நீ சேராதவற்றையும் சேர்க்கும் திறமை உடையவன். புத்தியின் குணங்களான சம்சயம், விபர்யம் முதலியவைகள் எல்லாம் உன்னிடத்திலிருந்துதான் உண்டாகிறது. நீ உன்னை சரணமடைந்தவர்களை பாதுகாக்கக்கூடியவன். உன்னுடைய சக்திகளுக்கு எல்லையே இல்லை. இந்திரியங்களை வெல்லாதவர்கள் உன்னுடைய உண்மையை அறிய மாட்டார்கள். உனக்கு அடிக்கடி என் நமஸ்காரம். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஜனங்கள் அனைவரும் யாருடைய மாயையால தேகத்தையே ஆத்மாவாக நினைச்சென்று ஆத்மஸ்வரூபத்தை பாழ் செய்து அது பாழாவதையும் கூட அறியாமல் இருக்கிறார்களோ, யாருடைய மகிமையை ஒருவராலும் கடக்க முடியாதோ அப்படிப்பட்ட அந்த பகவானை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி கஜேந்திரன் சோஸ்திரம் பண்றான். அப்போ சுகர் சொல்றார், அந்த கஜேந்திரன் பிரம்மாதிகளான தேவதைகளில் யாரையும் விசேஷமாக குறிப்பிட்டு கூறாமல் கெட்ட குணங்கள் அற்ற பரமபுருஷனுடைய சொரூபத்தை மட்டுமே வர்ணித்து அவன் சரணமடையும் போது பிரம்மாதி தேவதைகள் ஹம்சவாகனம் முதலான தம்முடைய அடையாளங்களில் நான்முகனாக இருத்தல் முதலிய வேறுபாட்டாலும் அதில் அபிமானம் உடையவர்களாகையால் அது அவற்றை குறிக்காததால் அந்த தேவர்களில் யாரும் அதனிடம் வரவில்லை. அப்பொழுது சமஸ்த தேவஸ்வரூபியான ஹரி என்னும் பகவான் அந்த யானை வர்ணித்த குணங்களை எல்லாம் அமைந்தவனாகையால் தானே தோன்றினான். கஜேந்திரன் முதலையினால் வீடிக்கப்பட்டு வருந்துவதை பார்த்து அது செய்த சோஸ்திரத்தை கேட்டு சமஸ்த ஜகத்திற்கும் அந்தராத்மாவான பரமபுருஷன் வேதஸ்வரூபனான கருடன் மேல் ஏறி சக்கராயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு தன்னை துதி செய்கின்ற தேவதைகளோடு கஜேந்திரன் இருக்கும் இடத்திற்கு விரைந்து ஓடி வந்தான். அங்கு தடாகத்திற்குள் முதலையினால் பிடிபட்டு வருந்துகின்ற அந்த கஜேந்திரன் கருடன் மேல் ஏறி சக்கராயுதத்தை ஏந்தி கொண்டிருக்கிற பகவானை ஆகாசத்துல பார்த்து தாமரை பூவோடு கூடின தன்னுடைய துதிக்கையை தூக்கி மிகவும் வருத்தத்தோடு, நாராயணா, சமஸ்த லோகங்களுக்கும் குருவே பகவானே உனக்கு நமஸ்காரம் என்ற இந்த வார்த்தையை சொன்னது. ஸ்ரீஹரியானவன் அப்படி வருந்தும் அந்த கஜேந்திரனை பார்த்து கருணையோடு சீக்கிரமாக கீழே இறங்கி முதலையோடு கூடின கஜேந்திரனை விரைவுடன் வெளியிலே கரையேற்றி உடனே தேவதைகள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது சக்கராயுதத்தால் முதலையின் வாயை பிளந்து கஜேந்திரனை விடுவித்தான் என்று சொல்லி இந்த 3வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதைத் தொடர்ந்து முதலை கந்தர்வ ரூபம் அடைதலும், கஜேந்திரன் பகவானுடைய சாயுஜ்யத்தை அடைதலும், பகவான் பிராணிகளுக்கு ஹிதத்தை சொல்லுதலும் அப்படிங்கறத பத்தி அடுத்த அத்தியாயத்துல சொல்றா. அதை நம்ம அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.